வணக்கம் மேம். வணக்கம் மேம், டிவிகே கட்சியில் வந்து உங்களுடைய அரசியல் பயணத்தை தொடங்க போறீங்க. எதனால டிவிகேவை வந்து தேர்ந்தெடுத்தீங்க? பாஜகவிலிருந்து டிவிகே அப்படின்ற அந்த மாற்றத்துக்கான காரணம் என்ன? வணக்கம். இந்த சேனல்ல என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட இன்ட்ரோடக்ஷன் முதல்ல நான் கொடுத்துக்கிறேன். நான் வந்து 8 years ஐ வாஸ் இன் பிஜேபி as a ஸ்டேட் செக்ரட்டரி இன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் விங். நான் வந்து டிவிகேல ஜாயின் பண்ணி 1 இயருக்கு மேலேயே ஆகுது. மனப்பூர்வமாக என்ன நான் நினச்சிக்கிட்டது, எங்களோட ஆன்சிஸ்டரான ராமநாதபுர சமஸ்தானத்துல பிறந்த ராணி வேலு நாச்சியார் அவங்கள கொள்கை தலைவரை என்னைக்கு அறிவிச்சாரோ அன்னைக்கு மனப்பூர்வமா இணைஞ்சாச்சு. அதுக்கப்புறமா ஒரு வருஷமா நான் ஐ எம் கிவிங் வாய்ஸ் ஃபார் டிவிகே. ஐ கேம் அவுட் ஃப்ரம் பிஜேபி. அதுக்கப்புறம் இப்போ இன்னைக்கு அபிஷியலா இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதற்காக டிவிகே அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, டிவிகே வந்து நாளைக்கு இளைஞர்களுக்காகவும் பெண்களுக்கான ஸ்கோப்பும் அதிகமா இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு அதாவது இன்னைக்கு தளபதி விஜய் அவர்களுக்கான எழுச்சி, ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு தமிழக மக்கள் விரும்புறாங்க. நானும் அதுல உறுதிதான். சோ நல்ல ஆட்சி ஒண்ணு கிடைக்கணும், நம்ம மக்களுக்கு நல்ல நன்மைகள் நிறைய நடக்கணும் அப்படின்றத விரும்பிதான் நானும் தாவேக்காவை நோக்கி பயணிக்கிறேன். பிஜேபியினுடைய கொள்கை அப்படின்னு பார்க்கும்போது தாவேக்காவினுடைய கொள்கைக்கு அப்படியே மாறாக தான் இருக்கு. பெரியார் அவர்கள் அவங்களெல்லாம் ஐடியாலஜிக்கல் தலைவராக வந்து விஜய் ஏற்றிருக்கிறாரு. அதுலலாம் உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? நிச்சயமா இருக்கு. அந்த பிஜேபியில எனக்கு தெரிஞ்ச மும்மொழி கொள்கையை எதிர்த்து தான் நான் வெளியில வந்தேன். ஸோ கொள்கையை எதிர்த்து ஒரு விஷயங்கள் பண்ணிதான் நான் வெளியே வந்ததுக்கான அடையாளமே. ஓகே, தாவேக்காவோட கொள்கைகளை முழுமையா ஏத்துக்கிட்டு தான் வந்திருக்கேன். இவ்வளவு நாள் நீங்க வந்து வலதுசாரி அரசியல பேசிட்டு இப்போ அவருடைய எல்லா இடங்கள்லயும் அவர் வைக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து உங்களுக்கு எந்த வகையிலுமே வந்து முரணாக இல்ல? இல்ல. ஓகே மேம். இப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூவா இருக்கட்டும், இல்ல கவின் போன்ற ஆணவ கொலைகளுக்கெல்லாம் வந்து விஜய் அவர்கள் வந்து குரல் கொடுக்க மாட்டாரு அப்படின்ற அந்த விமர்சனங்களுக்கு உங்களுடைய பார்வை என்ன மேம்? திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்து ஆளும் கட்சி ஆடும் கபட நாடகம் அப்படிங்கிறது எங்களோட பார்வை. அதனால அதுல வந்து நாங்க குரல் கொடுத்து அத பெருசுபடுத்த விரும்பல. இந்த மாதிரி ஒரு கடவுளை இழுத்து அரசியல் பண்றது வந்து அது மாதிரி ஒரு அசிங்கமான செயல் எதுவுமே கிடையாதுங்க. அத வந்து தாவேக்கா என்னைக்கும் செய்யாது. அண்ட் கவினோட கொலை வழக்குக்கு இது கொடுக்காததுக்கு காரணமும் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து இது மாதிரி லவ் மேரேஜ் இது நிறைய நடக்குது. இன்னைக்கு இந்த மாதிரி நடக்கும்போது இதுக்கு வாய்ஸ் கொடுத்து தலைவர் விஜய் அவர்கள் பேசினார் அப்படின்னா அடுத்து இன்னும் நாளைக்கு இது போல நிறைய விஷயங்கள் நடந்துடக்கூடாது. அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் லைக் இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு வாய்ஸ் கொடுப்பாரு. ஆனா வந்து இளைஞர்கள் மத்தியில வந்து எப்படி ஆயிரும் அது ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொன்னா, இது மாதிரி லவ் பண்ணாங்க, இங்க இதுல கொண்டுட்டாங்க, காதலுக்கு இவர் செத்து போயிட்டாரு. இந்த விஷயம் வந்து எப்படி ஆகும்னா, இவங்க லவ்வ வந்து தளபதி விஜய் அவர்கள் பேசிட்டாரு. சோ அந்த மாதிரி ஒரு காதல், பெரிய காதல்ன்ற அளவுக்கு அதோட ரீச் அந்த வேற மாதிரி ஆயிடக்கூடாது. ப்ரொஜெக்ஷன் வேற மாதிரி ஆகி இன்ஃப்ளூயன்ஸ் இளைஞர்கள் கிட்ட வேற மாதிரியான பாதிப்பை உண்டாக்கிடக்கூடாது. அந்த ஒரு காரணத்துக்காகவும் அதுக்கு வாய்ஸ் கொடுக்கல. ஓகே, காதல் திருமணங்களுக்கு பெரிய அங்கீகரிப்பு கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்ல வரீங்களா? அங்கீகரிப்பு கிடைக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரலங்க. ஓகே, அந்த கொலை வழக்கு எதனால நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். சோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து அத இந்த மாதிரியான விஷயங்களை பெருசுபடுத்தி அத வந்து தளபதி அவர்கள் அங்கீகரிச்சாரு அப்படின்னு சொன்னா அது இன்னும் வந்து இளைஞர்கள் மத்தியில இது இன்னும் மோட்டிவேஷனாவும் எடுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு. இத கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள்ன்றதுக்காக அதை ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, நீங்க விஜய் நேரங்கள்ல சில விஷயங்கள்ல எல்லாத்துக்குமே வாய்ஸ் கொடுக்கணும், எல்லாத்துக்குமே அமைதியா இருக்கணும், அதுக்காக அதை என்கரேஜ் பண்றோன்றது அர்த்தம் கிடையாது. எல்லாத்துக்குமே வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லாத ஒரு விஷயம். நமக்கு எந்த நேரத்துல பேசணும், எந்த நேரத்துல எதுக்கு வாய்ஸ் அவுட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தலைவர் அவர்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதை விஜய் அவர்கள் கரெக்டா பண்ணிட்டு வர்றாங்க. அண்ட் நிறைய நேரத்துல அவர் அமைதி காக்குறது ஒரு சிறந்த லீடர்ஷிப்கான ஒரு குவாலிட்டி தான். அது அமைதி அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம், பெரிய விஷயம், இப்ப கரூர் விஷயம் மாதிரி எடுத்துக்கோங்க.
அப்ப ஏன் அமைதியா இருந்தாங்கன்னு எல்லா ஊடகங்களையும் கேள்வி கேட்கப்பட்டதுதான். கரூர் விஷயத்துல அமைதியா இருந்ததுக்கு காரணம் நம்ம கோர்ட்டை நோக்கி போயிட்டோம். நியாயம் எங்க கிடைக்குமோ அங்க போயிட்டோம். அந்த இடத்துல போயிட்டு சினிமால நடிக்கலாம், ஆனா நிஜத்துல நடிக்க கூடாது அப்படிங்கிறது நம்ம தலைவர் விஜய் அவர்களோட எண்ணம். அங்க வந்த மினிஸ்டர்கள்லாம் கேமராவை பார்த்து நடிக்கலாம். அதே போல சினிமால இவர் ஒரு சீன் பண்ணியிருந்தா இப்படிதான் பண்ணியிருந்திருப்பாரு. ஆனா அதை ஏன் இங்க பண்ண முடியாதா? பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். ஆனா சினிமாவில அரசியல் பண்ணலாம், நிஜத்துல மக்கள் கிட்ட நடிக்க கூடாது. அதுதான் அவரோட ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ். அதை அவரு கரெக்டா பண்றாரு. ஓகே, இப்போ நீங்க விஜய் அவர்களை சந்திச்சும் போது அவர் என்ன உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டாரு மேம்? என்ன அரசியல் பற்றி ஏதாவது பேசினாரா? என்ன அறிவுரைகள் எதுவும் சொன்னாரா? அதை பத்தி சொல்லுங்க. உங்களுடைய சந்திப்பு எப்படி இருந்தது? ரொம்ப ஒரு சாஃப்டா ஜென்டிலா பேசக்கூடிய ஒரு மனிதர். ராமநாதபுரம் அவரோட பூர்வீகமும் ராமநாதபுரம் தான். ஸோ அவரோட பூர்வீகமும் ராமநாதபுரம் அப்படின்றதால அவர் நிச்சயமா ராமநாதபுரத்தோட மக்களோட சப்போர்ட் அவருக்கு நிறைய இருக்கு அப்படின்றத நான் அவர்கிட்ட தெரிவிச்சேன். அங்க அந்த பகுதி மக்கள் இவர் வரணும் அப்படின்றத ரொம்ப ஆர்வத்தோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அத நீங்க கண்டிப்பா நிறைவேற்றி கொடுக்கணும்ன்ற ஒரு ஆசையும் நான் சொன்னேன் அவர்கிட்ட, வேண்டுதலையும் வச்சுக்கிட்டு அவரு நிச்சயமா நான் வருவேன், கண்டிப்பா வரேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ எல்லாருமே தாவேக்காவை நோக்கி போறாங்க மேம். அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் திமுகவில் இருந்து இல்லை பல கட்சிகள்ல இருந்து தாவேக்காவுக்கு போக வேண்டிய காரணம் என்ன? அங்க எல்லாருக்கும் அங்கீகாரம் கிடைக்குது, புது கட்சி, அப்போ நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்ற அந்த ஒரு கவர்ச்சினால எல்லாரும் போறாங்களா, இல்லை உண்மையாவே பொதுநலம் கருதி போறாங்களா அப்படின்ற சந்தேகம் வருது. உங்களுடைய கருத்து என்ன அதற்கு? அது தலைவர் அவர்களுக்கு கடவுள் கொடுத்திருக்க பிளஸ்ஸிங். இதுக்கு முன்னாடி அரசியல்ல இருந்தது கிடையாது அவரு. பட் பல நன்மையான நலத்திட்டங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 வருஷமா நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு டைம்லி இஷ்யூஸ் எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு தமிழ்நாட்டோட நடவடிக்கைகளை நடந்துட்டு இருக்க இஷ்யூஸ் எல்லாம் கண்டும் காணாமல் நடிச்சிட்டு போயிருவோம் அப்படின்னு இருக்க நடிகர்களுக்கு மத்தியில நடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவை, என்ன இஷ்யூஸ் போயிட்டு இருக்குன்றத ஆண்டு காலமா இவர் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்காரு. ஸோ இதுக்கான ரைட் டைம். இப்ப அவரு ரிட்டையர்ட் ஆயிட்டு இதுக்கு மேல நம்ம சினிமா நடிச்சா ஒன்னும் பண்ண முடியாது, இதுக்கு மேல சினிமா வேண்டாம் அப்படின்னு அவர் ஓய்வு எடுக்கிற நேரம் இல்ல. அவருக்கு இது பீக் டைம் இல்லையா? அவரோட பீக் டைம்ல இந்த மாதிரி ஒரு முடிவை யாராவது எடுப்பாங்களா? நிச்சயமா எடுக்க மாட்டாங்க. ஸோ அப்ப அந்த மாதிரி ஒரு பீக் டைம்ல இப்படி ஒரு முடிவு நம்ம மக்களுக்காக இறங்கணும்னு முடிவு பண்றாருன்னா அவர் எத்தனை தடவை அதை சிந்திச்சு அதை முடிவு பண்ணியிருப்பாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு முடிவை அங்கீகரிச்சு மதிச்சு நிறைய மாற்று கட்சியில இருக்கவங்க அவர் கூட இணையறாங்க. ஏன்னா மற்ற கட்சிகள்ல நிறைய காசு வாங்குறாங்க, நிறைய இது செய்யறது இல்ல, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, இப்படி எல்லாம் நிறைய நடக்குது. இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு அரசியலா இல்லாம மக்களுக்கான அரசியலா தாவேக்கால விஜய் அவர்கள் பண்றாருன்றது மக்களோட நம்பிக்கை. சோ அதனாலதான் தாவேக்காவை நோக்கி எல்லாருமே படையாக வர்றாங்க. அதுதான் காரணம். அண்ட் அவரோட கரிஷ்மா, அந்த அந்த கரிஷ்மா எல்லாருக்கும் இருக்காது. தன்னை எல்லாருக்கும் பிடிக்கும், இவர் எனக்கு பிடிக்கல அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அவரோட முகம், அவரோட சிரிப்பு, அவரோட அந்த தன்மை, அதுதான் அவரோட அழகு. ஆனா அது மட்டுமே தலைமை தாங்குவதற்கான ஒரு சரியான ஒரு இதுவா இருக்கும்னு நம்புறீங்களா? என்ன சொல்றீங்க? இல்ல, அந்த கரிஷ்மா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அந்த கரிஷ்மா மட்டுமே போதுமானதா? கரிஷ்மா மட்டுமே போதாதுங்க, அந்த கரிஷ்மாவும் ஒரு காரணம்னு நான் சொல்ல வரேன். ஓகே, இப்போ நீங்கள் பிஜேபியில இருந்து வெளியில டிவிகேவில் சேர்ந்ததுக்கு முக்கிய காரணமா மும்மொழி கொள்கையை எதிர்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. வேற எதுவும் உங்களுக்கு பிஜேபியுடன் முரண்பாடுகள் இருக்கா? இல்ல, நான் எதிர்த்து வந்தது மும்மொழி கொள்கையை மட்டும்தான். ஆனா இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சமத்துவ கிறிஸ்மஸ் அந்த மாதிரி விஷயங்களை தான் கையில் எடுக்கிறாரு. இஸ்லாமியர்களுக்கு நோன்பு திறக்கக்கூடிய விழா நடத்தினாரு. இதுலெல்லாம் உங்களுக்கு இது பாஜகவினுடைய கொள்கைகளுக்கு இது முரணா இருக்கு அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டு இருக்கு. அதை பத்தி உங்க பார்வை? மோடி அவர்களும் கிறிஸ்துமஸ் கொண்டாடி இருக்காரு. மோடி அவர்களும்
முஸ்லிம்ஸ்க்கு ஆதரவா நின்றுருக்காரு. இல்ல சமத்துவ கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடிய இதே வேளையில கிறிஸ்துவர்களுடைய அந்த பொருட்கள் எல்லாம் விற்க கூடாதுன்னு சொல்றப்பெல்லாம் எந்த ஒரு வாய்ஸும் ரைஸ் பண்ணலையே, அப்ப அதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? புரியலங்க. இல்ல நார்த் இந்தியால மேம் இப்போ சமத்துவ கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடிய விஜய் அவர்கள் அங்க வந்து கிறிஸ்துமஸ் பொருட்கள் எல்லாம் விற்கும்போது இது ஹிந்துத்துவ நாடு, இங்க வந்து இதை விற்க கூடாது அப்படின்ற அந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது. அதுக்கெல்லாம் எதுவும் வாய்ஸ் ரைஸ் பண்ணலையே, ஏன்? அதான் நான் சொல்றேனே, எல்லா விஷயத்துக்கும் வாய்ஸ் ரைஸ் பண்ணி எல்லா விஷயத்துக்கும் அட்ரஸ் பண்ற இதுல இல்லைங்க. இப்போ நம்ம டிவிக்கு ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. ஆனா மத்த கட்சியினர் எத்தனையோ கட்சிகள் இருக்கு. எந்த கட்சியுமே யாரும் இதே ஏன் கேள்வி கேட்கல, இதுக்கு ஏன் பதில் சொல்லல, இதுக்கு ஏன் பதில் சொல்லலன்னு கேட்டது கிடையாது. ஆனா தாவேகா நார்த் இந்தியால ஒண்ணு நடந்தா கூட அதுக்கு இங்க தாவேகா பதில் சொல்லணும். கேரளால ஒண்ணு நடந்ததுன்னா அதுக்கு தாவேகா பதில் சொல்லணும். இப்படி வந்து சுத்தி சுத்தி தாவேகா பதில் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. தாவேகா அதோட கிராஸ் ரூட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ற இதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட நமக்கு தொண்டர்களை வளப்படுத்துற விதமா அவங்களுக்கு கொள்கைகளை புரிய வைக்கிறதுல இருந்து, அவங்கள இளைஞர்களை அரசியல் படுத்துறதுல இருந்து இதுல வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம். அதை தான் வந்து தலைவர் விஜய் அவர்கள் வலியுறுத்திட்டு வர்றாரு. ஸோ அதனால மற்ற விஷயங்கள்ல ஃபோக்கஸ் கொடுத்து நம்மளோட சிந்தனையை நம்மளோட ஃபோக்கஸை சிதற விடுறது தாவேக்காவோட நோக்கம் இப்ப இல்லை. ஆனா கரெக்டான நேரம் வரும்போது, அதுக்கான தேவை வரும்போது விஜய் அவர்களோட அறிவுறுத்தலின்படி நாங்க நிச்சயமா அதுக்கான வாய்ஸ் கொடுப்போம். இப்போ திமுக தரப்புல இருந்து பல திட்டங்களை வந்து இந்நேரம் நிறைவேற்றிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட வந்து உலகம் உள்ளங்கையில் அப்படின்ற மாதிரி மடிக்கணி எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பென்ஷன் ஸ்கீமா இருக்கட்டும், பொங்கலுக்கு 3000 ரூபாய் வந்து கொடுக்கறாங்க. இந்த மாதிரியான திட்டங்கள் பற்றிய உங்க பார்வை என்ன மேம்? அரசியல் நேரம் வரும்போது, எலெக்ஷன் நேரம் வரும்போது இத்தனை 4 வருஷமா வந்து இதெல்லாம் எதுவுமே செய்யல. போன வருஷம் பொங்கலுக்கு வந்தது பாதி, வராதது பாதி. வந்த பொருட்கள்ல பாதி நட்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே இல்லை, பதத்து போய் ரொம்ப ஒரு புவரான ஒரு ஆளுகிட்ட கான்ட்ராக்ட கொடுத்து எல்லாத்துலயும் லஞ்சம் 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 இதை கொடுத்து லோக்கல் ப்ராடக்ட்ஸை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. ஆனா இப்ப வந்து தாவேக்கா தனக்கு போட்டியா வர்றதை வந்து பார்த்து அஞ்சுறாங்க. நாளைக்கு வந்து நம்ம ஆட்சி இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன அப்படின்றதுக்காக, கண் துடைப்புக்காக நிறைய திட்டங்கள் செய்யறாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வர்றாங்களான்றது உள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியும். நிறைய திட்டங்கள் இம்ப்ளிமெண்டேஷன்ல இல்ல, கண் துடைப்புக்காக செஞ்சுட்டு இருக்காங்கிறது எங்களோட பார்வை. ஆனா இந்த ஒரு திட்டங்கள் எல்லாம் வந்து இப்ப மக்கள் மத்தியில ஒர்க் அவுட் ஆகும். இப்ப நீங்க வந்து இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே பார்த்தா கூட மக்கள் இதை வந்து அங்கீகரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எதை அங்கீகரிப்பாங்களான்னு இந்த மாதிரி இந்த நேரங்கள்ல இப்ப அரசு ஊழியர்களுக்கெல்லாம் வந்து பென்ஷன் எல்லாம் கொடுக்குறாங்க. சோ அந்த பென்ஷன் திட்டம் வந்து இப்ப அமல்படுத்தி இருக்கிறாரு அப்படின்றப்போ அதுக்கான ஆதரவு அப்படின்றது மக்கள் மத்தியில இருந்து வருமா? பென்ஷன் கொடுத்தா பென்ஷன் வாங்கிக்குவாங்க. பொங்கலுக்கு 3000 ரூபாய் இல்ல 5000 ரூபாய் கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க. அது மக்களோட பணம், மக்களோட வரி பணம். அதை வாங்கிக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு. அதனால கொடுத்த உடனே அங்கீகரிச்சு நீங்க நல்ல ஆட்சி எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு மனம் மாறி அந்த 3000 ரூபாயில மனசு பொங்கல்ல பொங்குற மாதிரி மனசு பொங்கி திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்றது அவங்களோட நம்பிக்கை. ஆனா மக்கள் ரொம்ப தீர்மானமா ஒரு முடிவா மாற்றத்தை நோக்கி தலைவர் விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வர ஆரம்பிச்சு 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. சோ இந்த 2026 எலெக்ஷன் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கான எலெக்ஷன், மாற்றத்துக்கான நேரம். அதனால மக்கள் தெளிவா இருக்காங்கன்றது திமுக காரங்க புரிஞ்சுக்கணும். அலைன்ஸ் பற்றியும் வந்து நிறைய கருத்துக்கள் எல்லாம் பார்க்க முடியுது மேம். செய்திகளும் வந்துக்கிட்டே இருக்குது. நாள்தோறும் தேர்தல் நெருங்க இப்போது ஓபிஎஸ் அவர்களும் சரி, டிடிவி அவர்களுமே வந்து டிவிகே கூட்டணிக்கு வரப்போகிறாங்க அப்படின்ற செய்தி. ஓபிஎஸ் அவர்கள் 20 சீட் டிமாண்ட் பண்ணுறதாகவும், தாவேக்காவிலேருந்து 15 சீட் வந்து தரோன்னு சொன்னதாகவும் செய்தி வந்திருக்கு. இதை பற்றி என்ன கருதுறீங்க மேம்? ஓபிஎஸ் அவர்களுடைய வருகை தாவேக்காவுக்கு பயன் அளிக்கும் நம்புறீங்களா? கண்டிப்பா அவங்க இணையறது தாவேக்காவுக்கு வலு சேர்க்கும். அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்தது எப்படி வலு சேர்த்ததோ அதே போல் ஓபிஎஸ் அவர்கள் சேர்ந்தாலும், டிடிவி அண்ணன் சேர்ந்தாலும் அது ஒரு பக்கம் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கும் தாவேக்காவுக்கும் அது ஒரு பெரிய வலுவாக அமையும். கூட்டணி பத்தி இப்ப வரைக்கும் பேச்சுவார்த்தைகள் எதுவுமே கூட்டணி ஓகே, கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடக்குது. ஆனா வந்து சீட்டுக்கான பேச்சுவார்த்தை நடக்குதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. முதல்ல கூட்டணிகள் நல்லபடியாக முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து என்ன
சீட்ஸ் இதெல்லாம் பேசுறதுக்கான நேரம் இருக்குங்க. அதுக்கான நேரம் வரும்போது நிச்சயமா அதை வந்து சொல்லுவாங்க. ஓகே மேம். இப்போ வர அடுத்தது டாக் ஆஃப் த டவுனா இருக்கக்கூடியது என்னன்னு கண்டிப்பா உங்களுக்குமே தெரியும். ஜனநாயகன், பராசக்தி அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ ஜனநாயகன் 9ஆம் தேதி, பராசக்தி 10ஆம் தேதி அப்படின்ற மாதிரி ஒரே டைம்ல வருதே ஒரு அரசியல், அதுவும் ஒரு அரசியல் அழுத்தம்னால தான் நடக்குது அப்படின்னு இந்த ஒரு பார்வைக்கு உங்க பதில் என்ன மேம்? நிச்சயமா அரசியல் அழுத்தம் எப்பவுமே சினிமாவை வந்து அரசியலா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே ஒரு அன்ஹெல்தி தான் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு. அது ஒரு அன்ஹெல்தி சிச்சுவேஷன். சினிமால எப்ப வந்து அரசியல் பண்றாங்களோ அப்பவே வந்து சினிமா அழிஞ்சிருச்சு. சினிமா அழிஞ்சுக்கிட்டே வருது. இப்படிதான். ஸோ ஜனநாயகன் ஆடியோ லான்ச்ல இருந்து எல்லாம் மலேசியால நடந்ததுல இருந்து நான் இப்போ இந்த ரிலீஸ் வந்து அடுத்தடுத்து வச்சிருக்கிறது எல்லாமே வந்து ஆளும் கட்சியோட சதின்னு தான் சொல்லணும். பட் எல்லா சதியையும் விதியால வென்று தலைவர் விஜய் அவர்கள் அவரோட ஜனநாயகம் படமும் சரி இதை வென்று காட்டுறது வந்து கண்டிப்பா பண்ணுவாங்க. அண்ட் மக்கள் சப்போர்ட் இருக்க வரைக்கும் ஜனநாயகன் 9ஆம் தேதி 10ஆம் தேதியே 2 படத்தையும் ரிலீஸ் பண்ணணும்னு அவங்க நினைச்சு முடிவு பண்ணாலும் சரி, தளபதி எப்பவுமே தளபதி தான். தளபதிக்கு இணை வேற யாருமே கிடையாது. ஆளும் அரசு அவரோட படத்துக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. கண்டிப்பா அந்த ஆடியன்ஸ் இப்ப சிவகார்த்திகேயன் படம் போகக்கூடாது அப்படின்ற எண்ணம் யாருக்கும் தளபதி ஃபேன்ஸ் அவருக்கு கிடையாது. அவர் படமும் பார்ப்பாங்க, தளபதி படமும் பார்ப்பாங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு, இந்த பொங்கல் வந்து அண்ணன் தம்பி பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது போல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சினிமா இண்டஸ்ட்ரியில சினிமாவா பார்த்து போயிட்டா பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். மேம், சினிமாவில் அரசியல் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ ஜனநாயகனுக்கு வந்து ஆளும் அரசு வந்து ஒரு நெருக்கடி தராங்கன்றதை சொன்னீங்க. இப்போது சர்டிஃபிகேட், சென்சார் சர்டிஃபிகேட் வந்து இன்னும் ஜனநாயகனுக்கு இஷ்யூ பண்ணாமல் இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் மத்திய அரசுலேருந்து ப்ரெஷர் இப்படின்னு நிறைய சினிமா பத்திரிகையாளர்கள் கூட எக்ஸ்தலத்துலலாம் எழுதுறாங்க. அதுக்கு அந்த மாதிரியான காரணங்கள் இருக்குமா? மத்திய அரசுலேருந்து ப்ரெஷர் வந்ததுனால ஜனநாயகனுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காம இருக்கிறாங்களா? ஜனநாயகனோட சென்சார் இதெல்லாம் எப்போ கிளியர் ஆகி எப்பயோ முடிஞ்சிருச்சுங்க. இது ஒரு பொய்யான ஒரு வதந்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அஃப்கோர்ஸ் பராசக்திக்கான சென்சார் தான் வந்துட்டு செகண்ட் டைம் ஹையர் கமிட்டிக்கு போயிருக்கு. ஜனநாயகன் இஸ் காட் ஃப்ரீ டு ரிலீஸ். அதோட சர்டிஃபிகேஷன்ஸ் இது வந்து கொடுத்துட்டாங்களா என்னன்றதை பத்தி தெரியல. மேபி அதுல எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் கிடையாது. அதை கொடுக்கறதுல மேபி கொஞ்சம் டிலேயா இருக்கலாம். கண்டிப்பா ஆனா கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. கொடுத்துருவாங்க. அதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அதை கொடுக்கறதுல. பட் பராசக்தி பொறுத்த வரைக்கும் கமிட்டி வந்து சென்சார் கமிட்டி வந்து ஃபர்ஸ்ட் கமிட்டியில இதாகி அவங்க ப்ராப்ளம் இருக்கிறனால ஹையர் கமிட்டிக்கு அனுப்பியிருக்காங்க பராசக்தியை. ஸோ பராசக்தி தான் பிரச்சனையில இருக்கு. பட் ஸ்டில் பீயிங் நானும் ஒரு சினிமா பர்சனா பராசக்தி ஹையர் கமிட்டிக்கு போயிட்டு வரக்கூடாதுன்னு அவங்க இவங்களோட ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு அந்த மாதிரி நினைக்கிற எண்ணம் சினிமாக்காரங்களுக்கு வராது. ஏன்னா சினிமால வந்து ஒவ்வொரு நடிகர் மட்டும் இல்ல, நடிகர்களோட சேர்ந்து அங்க லைட் பிடிக்கிறவங்கல இருந்து தெர்மாக்கோல் பிடிக்கிறவங்கல இருந்து அவ்வளோ பேரோட உழைப்பு அதுல இருக்கு. அத்தனை கோடி பணம் அதுல நம்பி போட்டிருக்காங்க. ஸோ வந்து இதை வெறும் என்டர்டெயின்மெண்ட்டா மட்டும் இல்லாம அதுல பல பேர் உழைப்பு இருக்கு. இந்த படம் நல்லபடியா வரணும், நல்லபடியா சென்சார் கொடுத்து நல்லபடியா ஓடணும், பராசக்தியும் நல்லா ஓடணும், ஜனநாயகமும் நல்லா ஓடணும். தளபதியோட கடைசி படம் அப்படிங்கறதால இது எல்லாரும் மனம் வந்து நல்ல அவருக்கான ஒரு சென்ட் ஆஃப் சினிமால வந்து சூப்பர்ன்றதை விட சுப்ரீமா கொடுக்கணுன்றது என்னோட வேண்டுகோள். கண்டிப்பா மேம். கடைசியா ஒரு கேள்வி. இப்போ ஈரோட்ல வந்து இறுதியா மக்கள் சந்திப்பு நடத்தி முடிச்சிருந்தாங்க. அடுத்த கட்ட விஜய் அவர்களுடைய பயணமோ இல்ல நடவடிக்கையோ என்னவாக இருக்கும்? அடுத்த கட்ட நடவடிக்கைகள், அடுத்து பொங்கல் நிகழ்ச்சி இருக்கு. அதுக்கப்புறம் திருப்பியும் இணைப்புகள் இருக்கு. இணைப்பு முடிஞ்சு திருப்பி அடுத்து விறுவிறுப்பான அரசியல் சம்பவங்களை நிறைய பார்க்கலாம். தளபதி நிறைய பிளான்ஸ் வச்சிருக்காரு. ஸோ அடுத்த இனிமேல் வந்து எந்த தடையும் கிடையாது. நமக்கு தடை எல்லாத்தையும் உடைச்சு நம்ம வந்துட்டோம். இனி எலெக்ஷனை நோக்கி விறுவிறுப்பா போறோம். அதனால we can wait and watch. ஓகே மேம். தாவேகாவில் சேர்ந்தது குறித்தும் இப்போ என்ன மாதிரியான அரசியல் சூழல் இருக்குன்னு பல விஷயங்கள் எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.